மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட ஜீவாநகர் பகுதி 78வது வார்டில் இன்று மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் மூர்த்தி அவர்களின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரகுபாலாஜி அவர்கள் இன்று 78வது வட்ட கழகத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாக்கு சேகரிப்பில் 78வது வட்ட கழக பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அவரை வரவேற்க கோவலநகர் பகுதியில் காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி நமது கழக ஆட்சியில் எண்ணற்ற சாதனைகளை மக்களுக்காக எண்ணற்ற சாதனை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற சாதனைகளை வளர்ச்சி திட்டங்களை நலத்திட்டங்களை அனைத்தையும் வழங்கியுள்ளார். அவர் செய்த மக்கள் பணியை வீடு வீடாக சென்று எடுத்து உரைத்து மேற்கு தொகுதி வெற்றியை அண்ணன் ரகுபாலாஜி அவர்களுக்கு சமர்ப்பிப்போம் என்று 78வது வட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், மகளிர் பேருந்து பயணம் என எண்ணற்ற திட்டங்களை கழக ஆட்சியில் வரலாற்றுமிக்க சாதனையில் தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழக முதல்வர் அவர்களின் வளர்ச்சி திட்ட பாதையை மக்களிடம் எடுத்துரைத்து கடந்த 15 ஆண்டு காலமாக மேற்கு தொகுதி திமுக கோட்டையாக இல்லை. இம்முறை கண்டிப்பாக மேற்கு தொகுதியை அண்ணன் மூர்த்தி அவர்கள் கோட்டையாக மாற்றுவார் என 78வது வட்ட கழகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். உறுதிமொழியாக இது முதல்வர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காரு இதுவரைக்கும்? மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், காலை உணவு திட்டம், இது பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்துருக்காரு. இதை அடுத்து அவர் மாற்ற போறது மாற்றம் அனைத்து பெண்களுக்கும் உறுதியாக அவர் செய்வார் என்ற இந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதிமொழியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ வெற்றிக்கான பாதை எப்படி போயிருக்கு? மக்கள் வரவேற்புக்கா? ரெண்டு பக்கம் பெரிய சரியான போட்டியாக இருக்குது. இதில் திமுக எவ்வளோ வெற்றி பெறுமா? எத்தனை? அதாவது என்னன்னா, மக்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, செல்லூர் ராஜா விரட்டி அடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 15 வருஷமாக அவர் எம்எல்ஏவாக இருக்கார். சாலை வசதி இது வரைக்கும் அவர் செஞ்சு தரதே இல்லை, செஞ்சதும் இல்லை. தொகுதி மக்களை அவர் பார்த்ததும் இல்லை.